வணக்கம். இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் எந்த ஒரு அரசியல் சார்ந்தவங்க கிடையாது. எல்லோரும் ஒரு பொதுமக்கள். ஸோ எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்தமாரி இருக்காது. ஸோ கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமும் எல்லாருக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இது நல்லபடியாக நடக்கணும். ஈரோடு மாவட்டத்தில் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு வராப்பில் தலைவர். ஸோ அதனால் எல்லோரும் நல்லா நடக்கணும். மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாதது தளபதிக்கு உண்டு. பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பார்ப்பாங்க. கை குழந்தையோடு எல்லாருமே காலையிலேருந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. கை குழந்தையோடு நின்று ஆதரவு கொடுத்து என்ன சம்பவம் இல்லாமல் நீட்டாக நின்று பார்த்துட்டு போகக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் நம்ம தளபதி மட்டும்தான். ஸோ இது அரசியல் சார்ந்து சொல்ல. ஸோ பொதுமக்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யாருமே இங்கே ஒரு அரசியல் வந்தது கிடையாது. எல்லாம் ஒரு பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பார்க்குறாங்க. இந்த அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு தலைவருக்கு பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி மட்டும். உங்களை மாதிரி இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிக அளவில் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதை நீங்கள் எப்படி இளைஞர்கள் இளம் பெண்கள் நடுவில் கண்டிப்பாக சின்ன வயசுல அவரை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். அவர் படத்தை பார்த்து அவங்க பாட்டு கேட்டு தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். இந்த டைம் அவர் அரசியல் வந்தது அவர் கூட பின்னாடியே நிற்கிறோம், உறுதுணையாக நிற்கிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் செங்கோட்டையை கிடைச்சது எங்கள் கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஆச்சு. எங்களை வெற்றி வாய்ப்பு இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் வருவோம், பெரிய பெரிய தலைவர்கள் இன்னும் வருவாங்க. இன்னும் வந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக 2026 எங்கள் ஆட்சி நிச்சயமாக அமையும். கண்டிப்பாக மக்களும் ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இங்கே வர ஒவ்வொரு குழந்தைங்களும் பெரியவங்களும் பெண்களும் வயசானவர்களும் அந்த ஒரு மனிதருக்காக மட்டுமே வராங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பணம் காசு எதுவும் இல்லாமல் அவங்க ஒரு மனிதருக்காக முகத்திற்காக மட்டுமே வராங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எங்களுக்கு. அந்த மனிதருக்காக நாங்கள் என்ன வேணால் செய்யவும் காத்துக்கிருக்கோம். எதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். அடுத்த முதல்வர் தளபதி தான், தளபதி விஜய் தான். 2026 ஒரு பணி அமர்த்தியே தீர்வோம். முதலமைச்சர் அடுத்த முதல்வர் தளபதி விஜய் சார். கொஞ்சம் கிரவுடு அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி நடந்தது பார்த்தும் நாங்கள் பார்க்க வரோன்னா அவரை ஒருத்தரையும் பார்க்க வர்றோங்க. வீடு எங்களுது இங்கே தான் பக்கம். சரி என்னென்னமோ ஊரில் நடக்க நம்ம போய் நேரில் பார்க்க முடியறதில்ல. சரி இது நம்ம ஊர் தானே, சரி துணிஞ்சு பார்க்கலாம், ஒரு பயம் இருக்காது, இத்தனை பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரதுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனதில்லைங்க, ஆர்வமாக போனதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் பையன் வாமான்னு சொல்லி நான் கூட வரேன்னு கூப்பிட்டு வந்தாங்க. மொதல் டைமு விஜய்க்கோசரம் பார்க்க வந்தாங்க. சரி நம்ம ஊரில் நடக்குது, பயம் இருக்காது அப்படின்ட்டு வந்தாங்க. கரூரில் நடந்த மாதிரி அதுதான் கடைசி ஃபஸ்ட்டு எல்லாம் லாஸ்ட்டு எல்லாமே. இனி எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க.